மிதுன ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் 2025. மிதுனத்திற்கு வருடத்தில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய ராசிநாதன் புதனுடைய உச்ச அமைப்பு இந்த மாதம் கிடைக்க வருது. ஸோ இது ஒரு ரேர் அமைப்பு தான். வருஷத்தில் ஒரு தடவை நீசமாகிறது, வருஷத்தில் ஒரு தடவை உச்சமாகிறது. ஆக புதன் சூரியன் கூட அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்தாலும் ஒரு உச்ச லெவலில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய வலுவையை அதிகமாக இழப்பதில்லை கோச்சார அமைப்புகளில். இந்த உச்ச அமைப்பு மிதுன ராசிக்கு 4ஆம் பாவகத்தின் வழியாக சில விஷயங்களை தற்சமய சூழ்நிலையில சாதனையாகவோ இல்லது சில பிரச்சனை பஞ்சாயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலையாகவோ மாற்றி தரும். இப்போ ராசிநாதன் வலுவா இருக்கிறது நல்ல விஷயம். என்ன புதன் புத்திசாலி கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாத்தையும் செய்யற மாதிரி வரும். இப்போ புத்திசாலித்தனங்கிறது புதன் உச்சமாயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியா புத்தி வேலை செஞ்சு எல்லாருமே ஷார்ப்பாக ஆயிடுவாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மைண்டில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கிளவர் மைண்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மைண்டாக இருப்பாங்க, இதே மாதிரி கிரிமினல் மைண்டாக இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை போய் நம்ம மறுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு உள்ள மைண்டு கான்செப்ட் படி இப்போதைக்கு வரக்கூடிய புதன் உச்சமாகிறதுனால அந்த புத்திசாலித்தனங்கள் வேலை செய்யும். ஆக மிதுன ராசிக்கு புதன் உச்சமாகிறது பல வழிகளில் நன்மை. இது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராசிக்கு எகெயின்ஸ்ட்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் பாவகமான துலாத்துல வரக்கூடிய சூழ்நிலை. துலாத்து வரக்கூடிய கிரகங்கள் எப்படியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ற அமைப்புல தான் வரும். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இன்னும் பெரிய தொந்தரவுலாம் இருக்காது. ஸோ செவ்வாய் 5க்கு வர்றது, அது செவ்வாயின் வழிகளில் இந்த நேரம் பார்த்து சில நன்மைகளை பெறுவீங்க. நன்மைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டு, பலன் உண்டு. ஸோ இந்த கிரகத்துடைய என்ன தாக்குதலுங்கிறத ஓப்பனிங்காக சொல்லிடுறேன். அதுதான். அதுக்கு அடுத்ததாக சுக்கிரனுடைய தொடர்பு 3ஆம் பாவத்திலையும் 2ஆம் பாவத்திலையும் கிடைக்க வருது. இதுதான் மேஜரா மிதுன ராசி கிடைக்கக்கூடிய கிரக நிலைகள். இப்ப ராசிநாதன் புதன் எப்போதுமே ஒரு ராசி நல்லபடியாக இருக்கு, ராசி நபர்கள் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்கு நட்பு கிரகங்கள் ராசிநாதன் யோக கிரகங்கள்லாம் வலுத்து அவயோக கிரகங்கள் வலு குறைஞ்ச அமைப்பில் இருந்துச்சுன்னா அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உண்டு. இதில் நட்பு கிரகம் மட்டும் வலுத்து ஆப்போசிட் பிளானட் வலுத்துச்சுன்னா 50% வரும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த திருப்பம் பார்த்தீங்கன்னாக்கா நட்பு கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது, ராசிநாதன் நல்லா இருக்கு, ஆப்போசிட் பிளானட்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அப்போ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும், செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான நல்ல பலன் அப்படின்னா ஒரு 80% மேலேயே நீங்க வச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய தொந்தரவு கெடுதல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ராசிநாதன் வலுவாக இருக்கும் பொழுது வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களை நெருங்காது. ஸோ அதை உங்களுடைய என்ன அலைகளுக்கு ஏற்ப அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லா ராசிக்கும் உண்டு. மிதுன ராசிக்கு நல்லாவே வேலை செய்யும். இப்போ புதன் உச்சமாகிற அமைப்பு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு டார்ச்சரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். 4ஆம் பாவம் சுகஸ்தானம் இல்லையா, அங்கே தான் உச்சமாகும். அப்படி அங்கே உச்சமாகிறது சுகத்தை கொடுக்கும். ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை டார்ச்சரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் வேணும், ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் இப்போதைக்கு கிடைக்கும், நடக்கும். சில காரிய தேவைகள்
உங்களுடைய வசதி வாய்ப்புகளின் அடிப்படையில் தற்சமயம் சில சூழ்நிலைகள், சில பொருளை வாங்குறது, சில விஷயத்த பொருளை வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொருளை வாங்குவது, கிடைப்பது, யாராச்சும் ஒருத்தவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் கொஞ்சம் எளிமையாக நடக்கும். ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்காது. நல்ல ஒரு லெவலில் ஒரு பொசிஷனில் கரெக்டாக அமையும். ஒரு யார்ட்டாச்சும் ஹெல்ப் கேட்டிருந்தா கூட இதுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையாக போட்டு உழைச்சி அதெல்லாம் தவறி போயிருக்கும். இப்போதைக்கு அதே ஹெல்ப் வேற பக்கமோ இல்லை அதே நபர்கிட்ட கேட்டால் கூட அந்த ஹெல்ப் கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ராசினா உச்சம் வர்றதுனால சம்பந்தப்பட்ட ராசி நபர் சிரிக்க வேண்டும். புரியுதுங்களா? மனதிற்குள்ளேயோ இல்லை வெளியிலேயோ வாய் விட்டோ எப்படியோ சிரிக்க வேண்டும். உச்சம் பவர் அதிகம் அப்படிங்கிறனால மிதுன ராசி நபர்களும் சிரிப்பீர்கள் மகிழ்ச்சியின் அடிப்படையில். உங்களை பார்த்து இது வரைக்கும் மற்றவங்க சிரிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். இப்போதைக்கு உங்களுக்கு சில நல்ல கொடுப்பனை கிடைச்சி கொஞ்சம் சிரிப்பு முகத்தில் வந்து தெரிய வருவது, கவலைகள் போவது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மை, படிப்பு விஷயத்தில் நன்மை, நட்பு விஷயத்தில் நன்மை, குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நன்மை, சம்பள வேலையில் நன்மை. 6-11 இருக்கு இல்லையா? சம்பள வேலை விஷயத்தில் நன்மை. சொந்த தொழிலில் வந்து ஒரு வியாபாரம் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக பெருகுவது நடக்கும், நன்மை. பார்ட் டைம் ஜாப் பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நன்மை. சூரியனோட சம்பந்தப்பட்ட அமைப்பிலேயே வருது. நல்ல ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அடிப்படையில் ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கு இந்த நேரம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நன்மை. மாதத்தின் கடைசி பகுதியில் வராது, மாதத்தின் ஆரம்பத்தில் கிடைக்காது. மாதத்தின் கடைசி பகுதியில் கொஞ்சம் அடுத்த ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் ஷிப் ஆகிறது நடக்கும். இதெல்லாம் நன்மை. புதன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. புதனுடைய விஷயங்கள் மேக்சிமம் இதை பேஸ் பண்ண அமைப்பில் இருக்குது. அடுத்து செவ்வாய் 6ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் போகிறதுனால அடுத்தவர்களுடைய பணப்புழக்கம் உங்ககிட்ட வந்து சேரும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பணப்புழக்கம் கிடைக்கும். அதில் வேலை செஞ்சால் நீங்களே முதலீடு போட்டுதான் சரிதா, எந்த அமைப்பு வந்தாலும் அது கிடைக்கும். ஒரு வம்பு வழக்கு ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்குது, அது வந்து பேசி கோர்ட்டு கேஸ் அப்படி போகிறதில்ல, உங்களுக்குள்ளே பேசி தீர்க்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதோ பாதிக்கு பாதினாச்சும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிஷின், அதாவது மோட்டார் அமைப்புகள் மையப்படுத்தி மிஷின் சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசி நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஏற்றமான காலகட்டம். வாடகைக்கு விட்டு ஒரு பொருளை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய இல்லை வர வைக்கக்கூடிய லைனில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு யோகம். சகோதர அமைப்புகளில் சில பேருக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா செவ்வாய் 5ல் வர்றதுனால அண்ணன் தம்பியால் ஏதாவது வீணாக போயிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் திருப்பி அவர்களால் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் விட்டு கொடுக்கறத அடிப்படையில் ஏதோ ஒன்று கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்ததாக உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை, உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பெரிய செலவுகள் இல்லை பெரிய உடல் பிரச்சனையில் வந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு அது நேர் மாற்று கருத்தாக கீழே போனதுக்கு பதிலாக மேலே வருவது, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பது, உடலை வந்து ஆரோக்கியமாக தேற்றிக் கொள்வது, புதிய மருத்துவர்கள் உங்களை வந்து ஏதாச்சும் சரி பண்ணுவது, இதுமாரி ஆரோக்கிய ரீதியாக சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிகப்பு நிற பொருட்கள் மூலியமான சாதனைகள், சாதகமான சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு உருவாகுது. சுக்கிரன் 2 மற்றும் 3 தொடர்பு வர்றதுனால நிச்சயமாக பண தேவைகளுக்கு குறைகள் இல்லை. 3ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்றதுனால சுக்கிரன் எப்படியாக இருந்தாலும் ஒரு ஒப்பந்த அமைப்புகளில் உங்களை வந்து உள்ளே செலுத்துவதற்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஒப்பந்தங்கள் அடிப்படையில் உங்களுக்கு சில நன்மைகளை பெற்று தருவதற்கு சுக்கிரன் இந்த மாதத்தை ஹெல்ப் பண்ணுற அமைப்பு இருக்குது. ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், சைன் போடுவது, கொடுக்கல் வாங்கல், உனக்கு இது எனக்கு இது, பிரித்து கொள்வது இல்லை சேர்த்து கொள்வது, ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு கௌரவமாக மரியாதையாக சில விஷயங்கள் செய்வதற்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்கு
ஒரு பெரிய ஒரு பாரம், ப்ரெஷர் இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் குறையறதுக்கு நெறையாவே வாய்ப்புகள் இருக்கு. இது கண்கூடா பார்க்கலாம். யூஸ் பண்ணிக்கிறவங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில நபர்களுக்கு மார்க்கெட் மூலியமாக, ஷேர் மார்க்கெட் இந்த மாரி சம்மந்தப்பட்ட ஆன்லைன் மூலியமாக பணம் கிடைப்பதற்கு நெறையாவே வழிவகைகள் இந்த மாதத்தில் உண்டு.